விநாயகப் பெருமானுக்கு பிடித்த தோப்புக்கரணம் உருவான கதை. ஒருமுறை வைகுண்டத்தில் இருந்து கைலாயத்திற்கு பார்வதி தேவியை பார்க்க வந்த விஷ்ணு பகவான் பிள்ளையாரிடத்தில் விளையாடி கொண்டிருந்த பொழுது விநாயகப் பெருமான் விளையாட்டாக விஷ்ணுவின் சங்கு சக்கரத்தை எடுத்து விழுங்கிவிட்டார். அவர் சங்கு சக்கரத்தை விழுங்கியவுடன் கேட்டு பார்த்தும் அவர் கொடுக்கவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர் தரவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் விஷ்ணு பகவான் அவர் முன்னால் தோப்புக்கரணம் விட்டபொழுது வாய்விட்டு சிரித்த விநாயகப் பெருமானிடத்திலிருந்து வாயிலிருந்து வெளிப்பட்ட விஷ்ணு சக்கரம் விஷ்ணு பகவானின் கைகளில் வந்து நின்றது. அன்று முதல் விநாயகப் பெருமானை மகிழ்விப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த தோப்புக்கரணம் என்பது. அதனால்தான் அவர் முன்னால் தோப்புக்கரணம் விட்டால் நமக்கு வேண்டிய வரமெல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரம் சக்தி சிவா.